பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு நாள் உங்களோட பேசுறதுனால நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும். ஏன்னா அவருங்க மேலே அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன். நீங்கள் சோர்ந்து போக அவர் விட மாட்டார். சில சமயத்தில் ரொம்ப பாடுகள் என்ன செய்வதுன்னு கலங்குவீங்கல்ல, அதற்கு கூட வழிகளை ஆண்டு சொல்லி கொடுக்குறார்ல. அவர் என்ன சொல்லுகிறான்னு கவனித்து நடந்தாலே நிறைய மாற்றங்கள் வந்துடும். பாருங்க, இப்போ ஒரு அழகான ஒரு போட்டை பார்க்குறீங்கல்ல, கப்பல், சிறிய கப்பல். இன்றைக்கி பலவிதமான பிரயாணத்திற்கான உபகரணங்களை வந்துட்டு, காரில் போகிறது, பைக்கில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, விமானத்தில் போகிறது, இதெல்லாம் ராக்கெட்டில் போகிறது வரைக்கும் வந்துட்டு. ஆனால் முதல் மனிதன் நீண்ட தூரம் பிரயாணப்படுவதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் தான் கப்பல் என்பது. அந்த கப்பலில் தான் பவுல் அப்போஸ்தலன் பல நாட்கள் பிரயாணப்பட்டு இருக்கிறார். மிஷினரிகள் அந்த காலத்தில் பல மாதங்கள் பிரயாணப்பட்டு ஊழியம் செய்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் காணப்பட்ட கப்பல் மாதிரி ஒரு மாடலில் இங்கே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது கேப் டவுன் பட்டணத்தில், சவுத் ஆப்பிரிக்காவில் கேப் டவுன் பட்டணத்தில், இந்த கடற்கரை ஓரத்தில் அந்த வாட்டர் ஃப்ரண்ட்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல இருந்து நான் உங்களோட பேசுகிறேன். சரியா? இன்னைக்கு ஒரு அழகான வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். உங்கள் சத்துருக்கள் உங்களோட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். எப்பொழுது உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ரொம்ப சிலர் என்னை பகைச்சாங்க, விரோதமாக பேசுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, இல்லாத பொருளெல்லாம் பேசுவாங்க. கேள்விப்படும் போது மனசு கஷ்டமாக இருக்கும், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களோட ஒரு சமாதானம் ஆகணும் அப்படிலாம் அவனுக்கு என்ன இருந்தது. ஆனால் பேசுவாங்களா, அவங்க ஐக்கியமாவாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருந்தது. ஒரு நாள் இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு பேசினார். அதாவது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி கர்த்தரை செய்வார். நீ ஒன்று போய் சமாதானமாக வேண்டாம், அவங்க உன்னோட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். அது எப்படின்னா, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். இந்த வசனத்தை வைத்து நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, என்ன சிலர் சத்துருவா நினைக்கிறாங்க, பகைக்கிறாங்க, அவங்களோட நான் சமாதானமா இருக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த வசனத்தின்படி உமக்கு பிரியமாயிருக்கேன்னு ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத காரியம் தான் என்னை மன்னியும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி என்னை சரிப்படுத்த நான் ஒப்பு கொடுத்த போது என்னை பகைச்சவங்க, அதாவது பொய்யா சொன்னவங்களாம் ஒப்புரவாக ஆரம்பிச்சாங்க. என் கையை பிடித்த மன்னிப்பு கேட்டு, தெரியாம நான் அதெல்லாம் சொல்லிட்டேன், நான் உங்களோட அன்பா இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி ஐக்கியமான பல சம்பவங்கள் என் ஊழிய பாதையில நடந்தது. இன்றைக்கு அதை நினைத்து பார்க்கிறேன். காரணம் இந்த வசனம் தான். ஒருவேளை இன்றைக்கு வேலை செய்கிற இடத்துல, இன்னைக்கு வசிக்கிற இடத்துல, சொந்தக்காரங்க மத்தியில் சிலர் உங்களை பகைத்து காரணம் இல்லாமல் திட்டிக்கொண்டே பகைத்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் இந்த வசனத்தை வைத்து, ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்கள் என்னோடு ஒப்புரவாகும்படி செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நான் உமக்கு பிரியமா இருந்தால், என் வழிகள் உமக்கு பிரியமா இருந்தால், அப்போ உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் என்னை விட்டு மாற்றுங்க. என் வழிகள் உமக்கு பிரியமா இருக்கணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரியமாய் நடக்க அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்து நடந்து பாருங்க. இந்த வசனத்தின் வல்லமை நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்க. உண்மையா விரும்புறீங்களா? அப்போ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வழிகள் உமக்கு பிரியமாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத காரியத்தை அப்புறப்படுத்தி என் வழிகளில் எல்லாம் உமக்கு பிரியமானபடி நான் நடந்து கொள்ளணும். என்னை பகைக்கிறவங்க கூட என் கூட அன்பா ஒப்புரவாகி ஐக்கியமாயிருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.